वसुदेवसुतं देवं कंसशार्दूलमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேவகி வசுதேவருக்கு மகனாக அவதரித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்பது நாம் அறிந்த உண்மை. அத்தோடு பல பல உண்மைகளை, இரகசியங்களை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கீதா உபதேசம் மூலம் நமக்கு வரப்பிரசாதமாக அளித்திருக்கும் விஷயங்களை நாம் நன்கு தெளிவுபடுத்தி கொண்டு நம் வாழ்க்கையை அதன்படி நடத்தி கொண்டு போனால் நாம் மறுபிறப்பின்றி மோட்சம் அடைவது திண்ணம். இதைத்தான் 2வது ஸ்லோகமான சர்வதர்மான் பரித்யஜ என்னும் ஸ்லோகத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நன்கு விளக்கியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை காண்பதற்கு முன்பாக சமீபத்திலே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒருவர் பொதுவான இடத்திலே பிறப்பு இறப்பு என்பது அவரவர்களுக்கு கர்மாக்கள் அடிப்படையிலே, அதாவது பாவ புண்ணியங்கள் அடிப்படையிலே ஏற்படுகின்றன என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். சிலர் பொங்கி எழுந்தார்கள், அவரை நோக்கி பாய்ந்தார்கள். இதே பாவ புண்ணியங்களை, மறுபிறப்பு விஷயங்களை ஆயிரம் உபன்யாசகர்கள் எத்தனையோ முறை உலகெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், இப்போதும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை ஒரு புது விஷயமாக்கி அந்த நபரை குறிவைத்து ஒரு சில நபர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி அவரை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். சரி, இது ஒருவரும் இருக்கட்டும். இப்போது விஷயத்திற்கு வருவோம். ஆன்மீகவாதிகள், அறிஞர்கள், ஞானிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஏன் எல்லா மதகுருமார்களும் பாவ புண்ணியங்கள் பற்றியும் மறுபிறப்பு, நரகம், சொர்க்கம் பற்றியும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார்கள். இதிலே எங்கே சர்ச்சை இருக்கிறது, கருத்து வேற்றுமை இருக்கிறது? சரி, இப்போது சரியான உதாரணத்திற்கு நாம் வருவோம். ஒரு தம்பதியருக்கு 3 பிள்ளைகள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 3 பிள்ளைகளும் வளர வளர அவர்களுடைய குணாதிசயங்களை பார்க்கிறோமா? ஒருவர் நல்லவராக இருக்கிறார், ஒருவர் கெட்டவராக இருக்கிறார், இன்னொருவர் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருக்கிறார். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் வேறு வேறு குணங்களோடு, வேறு வேறு உயரம், பருமன், நிறத்தோடு பிறக்கிறார்கள். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்கிறது? ஒரு தாயே சொல்லி புலம்புகிறாள், கடவுளே, இந்த 3 பேரையும் நான் தானே பெற்றேன். ஒருத்தன் மட்டும் நல்லவனாக இருக்கிறான், மற்ற 2 பேரும் தருதலையாக இருக்கிறார்களே. கடவுளே, நீதான் இந்த 2 பேரையும் காப்பாற்ற வேண்டும் என முறையிடுகிறாள். இது எப்படி நடக்கிறது? ஏன் நடக்கிறது? இங்கேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலே நடக்கிறது. 3 பேரும் பூர்வ ஜென்மத்திலே வேறு வேறு ஆத்மாக்கள். இந்த தாயின் மூலமாக உடலை பெற்றுக்கொண்டு இந்த பிறவியிலே பிறந்து இருக்கிறார்கள். பூர்வ ஜென்ம குணங்கள் தொடர்ந்து இங்கே அவர்கள் வளர வளர உலகுக்கு அது வெளியே தெரிகிறது. அவ்வளவுதான் விஷயம். இது போன்று எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சில குழந்தைகள் 5-6 வயதிலேயே அழகாக பெரியவர்கள் போல் பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். எப்படி? சில குழந்தைகளுக்கு 20-30 வயது கொண்டவர்களுடைய உலக விஷயங்கள் எல்லாம் தெரிய வருகிறது. சில குழந்தைகள் 10 வயதில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுகிறார்கள். இது எப்படி? இது எல்லாம் பூர்வ ஜென்ம தொடர்ச்சியினுடைய வாசனைகள் தான். ஒரு தாய் பிள்ளைகள்தான் ராவணனும் விபீஷணனும். ராவணன் ராமனுக்கு எதிரியானான், விபீஷணன் ராமனை சரணடைந்து நண்பனானான். இது எப்படி சொல்ல முடியுமா? ஹிரண்யகசிபு அசுரன் மகாவிஷ்ணுவை எதிர்த்தான், மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டான். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் பிரகலாதன் நாராயண பக்தனாக பெயர் பெற்றான். இது எப்படி நடந்தது? விஸ்வாமித்திரர் பிறப்பால் க்ஷத்ரியகுல மன்னர் எப்படி பின் பிரம்மரிஷியாக மாறினார்? ஆனாலும் இங்கே ஒன்றை மட்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த குழந்தைகள் வேறு வேறு குணங்களோடும் உருவத்தோடும் பூர்வ ஜென்ம வாசனையை ஒட்டி பிறந்து வளர்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த தாய் குழந்தைகளிடத்திலே பாரபட்சம் காட்டுகிறாளா?
குழந்தைக்கு குழந்தை வித்தியாசம் பார்த்து நடக்கிறாளா? அதுதான் கிடையாது. அவள் தன் குழந்தைகள் அனைவரையும் ஒரே மாதிரியான அன்பு, கருணை, பாசம் கொண்டு வளர்க்கிறாள். இப்படித்தான் இறைவனும் தான் படைத்த குழந்தைகள் பிறப்பு இறப்பு எனும் சுழலிலே சுற்றி கொண்டு இருக்காமல் ஒரு நாள் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என எண்ணுகிறான். இதை ஆழ்வாரும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என உறுதிப்படுத்துகிறார். பகவானின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய பல பேருக்கு பல ஜென்மங்கள் ஆகலாம். ஆனால் பகவானின் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டால் அவனை சரணடைந்து எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு மோட்சம் அடையலாம். சில பேர் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என எண்ணி முயற்சிப்பார்கள். ஆனாலும் அது அவர்களால் முடியாமல் போய்விடுகிறது. ஏன்? இது பூர்வ ஜென்ம பாவ ரூப விரோதிகள் செய்யும் வேலைகள், நம்மை நல்லது செய்ய விடாமல் தடுக்கும் விரோதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையிலே அமைகின்றன. இப்போது இந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, இந்த பிறவி பிடியிலிருந்து எப்படி விடுபடுவது, இதைத்தான் நான் மேலே கூறிய 2வது கீதா ஸ்லோகம் மூலம் இவற்றை பரமாத்மா நமக்கு அர்ஜுனன் மூலம் படிப்பினை வழங்குகிறார். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் தரணம் பிரஜ அகன்பா சர்வ பாபேபியோ மோட்ச இக்ஷாமி மாசுதகா. என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா? உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் உன்னை மிரட்டுகின்றன. நீ முயற்சி செய்தாலும் அது முடியாமல் போகிறது. நீ கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் செய்து பார்க்கிறாய். அப்படியும் அது நடக்காமல் போய்விடுகிறது. அது உனக்கு கைகூடாமலும் போய்விடுகிறது. நீ என்னை அடைய முடியாமல் போகிறது. ஆகையால் ஒரு காரியம் மட்டும் நீ செய்ய வேண்டும். என்னை முழுவதுமாக நம்பிவிடு. என்னிடத்தில் சரணடைந்து விடு. நீயே எனக்கு கதி என என்னையே அடைக்கலமாக பற்றிக்கொள். இப்படித்தான் திரௌபதி என்னை பற்றி கொண்டு வேண்டினாள். துவாரகா நிலையச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அவளுக்கு உடனே நான் உதவி செய்தேன். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமான் ஆளவந்தார் என்னை வேண்டினார். ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் தத் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரவத்தியே. அவருக்கும் நான் அருள் புரிந்தேன். ஏன் பகவத் ராமானுஜர் என்னை சரணடைந்தார். மனோவாக்காயைகி அநாதி காலப்பிரவர்த்த அனந்த அக்கிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதபச்சார அசக்கிய அவச்சார ரூபனானாவித அனந்தவச்சார ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கலட்சமானான் சர்வான் அசேஷமஸ்வ புருஷோத்தம. அவருக்கும் நான் அனுகிரகம் பண்ணினேன். நம்மாழ்வார் என்னை சரணடைந்தார். அகலகில்லேன் இறையமன்னு அலர்மேர் மங்கை உரைமாழ்வா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரன் உனிக் களங்கள் வெறும் திரவியங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே. அவருக்கும் நான் அனுகிரகம் பண்ணினேன். இந்த விஷயம் பற்றி பிள்ளைலோகாச்சாரியார் அர்த்த பஞ்சகம் என்னும் விஷயத்திலே அருளி செய்திருக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாமல் பூர்வ ஜென்ம விரோதிகள் தடுப்பார்கள். அவர்களை ஓலம் கட்டிவிட்டு என்னையே பற்றி கொண்டு நானே கதி என வந்துவிட்டால் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன். சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம பாவமூட்டைகள் மற்றும் பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடிய இப்போது அனுபவிக்கும் வேதனைகள், இவை அத்தனையிலிருந்தும் உன்னை மீட்டு விடுகிறேன். மோட்சத்தை கொடுத்து விடுகிறேன். பிறப்பு இறப்பு எனும் நோயிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுகிறேன். ஆகையால் என்னை பற்றிக்கொள்ளு. என்னையே சரணடை. சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோட்ச இக்ஷாமி மாசுதா. எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை மீட்டு விடுகிறேன். கவலைப்படாதே. என்னையே சரணடைந்து என்னையே அடைந்த என்று கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அறிவுரை கூறுகிறார். கிரயுகத்திலே தவம் செய்து இறைவனை அடைந்தார்கள். திரேதாயுகம் துவாபர யுகத்திலே யாகம் யஜ்ஞம் செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆனால் கலியுகத்தில் ஒரே வழி. நம்மாழ்வார் கூறுகிறார்,
நாடி நாள்தோறும் வாடாமலர் கொண்டு பாடீரவர் நாமம் வீடே பெறலாமே. அதாவது செடிகளிலிருந்து பறிக்கின்ற புஷ்பமானது வாடிவிடுகிறது. ஆனால் நமது நெஞ்சத்திலே நிறைந்திருக்கும் நாமங்கள், இறை நாமங்கள், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்னும் நாமங்களெல்லாம் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றன. இவற்றை அனுதினமும் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவனை எளிதிலே அடையலாம். இதைத்தான் வசிஷ்டரும் உறுதிப்படுத்தினார். கலவு கல்மஷசித்தானாம் பாவத்ரௌய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை பாடி பாடி அவனை எளிதிலே இந்த கலியுகத்திலே அடைந்து விடலாம் என கூறுகிறார். ஆக அவனை முழுவதுமாக சரணடைவோம். நீயே கதி என அவனது திருப்பாதங்களை நன்கு பற்றி கொள்வோம். அனுதினமும் அவன் திருப்பல்லாண்டு பாடுவோம். பாவ புண்ணியங்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு மோட்சமடைவோம். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே என அவன் துதி பாடுவோம். நற்கதி அடைவோம். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா.